لعباده لبغوا في الأرض ولكن ينزل بقدر ما يشاء إنه بعباده خبير بصير. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் அடைந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்று விடுவோமோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அழகாக கற்றுத் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்துடைய நேரம், இந்த நேரத்திலே இந்த துஆவை அளவுக்கு அதிகமாக கேட்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான் அஸ்அலுக உன்னிடத்திலே கேட்கிறேன். எதை? இல்மன் நாஃபிஆ, பிரயோஜனமான கல்வியை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அறிவை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். ஏற்கனவே ஒரு துஆல நம்ம பார்த்துட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ்விடத்தில் எதை வேண்டுகிறார்கள்? பயனுள்ள கல்வியை எனக்கு தா. ஒரு கல்வி என்னிடத்தில் வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த கல்வியும் எனக்கு வேண்டாம். எனக்கு நீ ஒரு கல்வியை தா, இம்மையிலும் மறுமையிலும் அதை கொண்டு நான் வெற்றி அடையக்கூடிய நிலையை பெற வேண்டும். இப்படிப்பட்ட இல்மை எனக்கு நீ தா என்று அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த விஷயத்தை பாருங்கள். இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றி அடைவதற்காக ஒரு மனிதருக்கு அத்தியாவசியமான தேவையாக இருப்பது கண்டிப்பாக அவருக்கு கல்வியும் அறிவும் இருக்க வேண்டும். நன்மையான கல்வி அறிவு இருக்க வேண்டும், பயன் தரக்கூடிய கல்வி அறிவு இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஒருவரால் குர்ஆனையோ ஹதீஸையோ முழுமையாக விளங்க முடியாது. பயனுள்ள கல்வி அறிவு இல்லாமல் குர்ஆனையோ ஹதீஸையோ முழுமையாக விளங்க முடியாது. குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழுமையாக விளங்காத ஒரு மனிதரால் தன்னுடைய அமல்களிலே முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. தன்னுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்ய முடியாது. எது ஹலால் எது ஹராம் என்பதை தீர்மானிக்க முடியாது. எது சரியான பாதை எது தவறான பாதை, எதை எப்படி விளங்க வேண்டும் என்பதை அவரால் முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ சரியான பயனுள்ள கல்வி இல்லாவிட்டால் இத்தனை பிரச்சனைகளும் அவருக்கு தோன்ற ஆரம்பிக்கும். பின்பு இந்த சரியான கல்வி அறிவு இல்லாமல் எது ஹலால் எது ஹராம் என்று புரியாமலேயே செய்யக்கூடிய விஷயத்தினால் பல சமயங்களில் அல்லாஹ்வினால் புறக்கணிக்கப்படக்கூடிய அமல்கள் செய்ய நேரிடலாம். நமக்கு தெரியாது, நாம் சரி என்று செய்வோம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இது தவறாக இருக்கலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட கட்டத்தில் கடைசியில் இம்மையிலும் நஷ்டப்பட்டு மறுமையிலும் நஷ்டப்பட்ட நஷ்டவாளிகளாக நிற்க நேரிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை இல்மன் நாஃபிஆ, பிரயோஜனமான கல்வி அறிவை, பயனுள்ள கல்வி அறிவை எனக்கு நீ வழங்குவாயாக. இரண்டாவது, இப்போ கல்வி அறிவு இருந்தால் எது நமக்கு சரியாக இருக்கும் அதை பேசுறாங்க. வரிஸ்கன் தய்யிபா, தூய்மை நிறைந்த வாழ்வாதாரத்தை நீ எனக்கு வழங்கு. ரிஸ்க் என்றால் வெறுமனே உணவு அல்ல. ரிஸ்க் என்றால் அல்லாஹ்விடத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய என்னவெல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் ரிஸ்க். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறாங்க? தூய்மையானதாக கொடு. இப்போ தூய்மை அப்படின்னா ஒன்று யதார்த்த தூய்மை, நாம் கழுவி சுத்தப்படுத்தக்கூடிய தூய்மை. இன்னொரு தூய்மை, என்னுடைய வியாபாரம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன? ஹராம் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஹராம் இல்லாம என்னுடைய வாழ்வியலை ஆக்கிவிடு. எல்லா நிலையிலும் நான் ஒரு ஆடை போடுறேன் அப்படின்னா அதுல ஹராம் இருக்கக்கூடாது. நான் ஒரு பார்வை பார்க்கிறேன் அதுல ஹராம் இருக்கக்கூடாது. நான் எதையாவது வாங்கி சாப்பிட்றேன் அதுல ஹராம் இருக்கக்கூடாது. அனைத்துமே நீ எதை எனக்கு அனுமதித்து ஆகுமாக்கி இருக்கிறாயோ அது போன்றதாகவே இருக்க வேண்டும். எதுவெல்லாம் உன் புறத்திலிருந்து எனக்கு ரிஸ்காக வழங்கப்பட்டு இருக்கிறதோ இது அத்தனையும் தூய்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும், ஹலாலானதாக இருக்க வேண்டும். இப்போ இது ஹலாலாக நாம் தேடி எடுப்பதற்கு கல்வி அறிவு அவசியம். அதனால தான் அதை ரெண்டாவது கொண்டுட்டு வராங்க. இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சில இடங்கள்ல பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் ஹலாலன் தய்யிபா. ஈமான் கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், ஹலாலானதாகவும் சாப்பிடுங்கள், தூய்மையானதாகவும் சாப்பிடுங்கள். அல்லாஹ் எதை அனுமதித்திருக்கிறானோ அதிலிருந்து எடுத்து சாப்பிடுங்கள். அல்லாஹுடைய படைப்பு எதுவாக இருக்கிறதோ அதிலிருந்து எடுத்து சாப்பிடுங்கள். திருடப்பட்டதோ ஹராமோ கலக்கப்படாமல் முழுமையாக அதை தூய்மையானதை சாப்பிடுங்கள் என்று ஹலால் ஹராமை
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் இரண்டாவதாக கேட்கிறார்கள். மூன்றாவது, வஅமலம் முத்தகப்பலா. ஒரு அடியார் நிறைய அமல் செய்கிறார். ஆனால் அமல் செய்து கொண்டு முதல் அடிப்படை அமல் செய்து விட்டோம் என்ற இருமாப்போ மமதையோ இருக்கக்கூடாது. இது பேசிக். ஆனால் இதை தாண்டி ஒருவர் அமல் செய்திருக்கிறோம் என்று நினைத்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலா, அல்லது அல்லாஹ்வினால் அது புறக்கணிக்கப்பட்ட அமலா என்று நமக்கு தெரியாது. நபி அவர்கள் என்ன கேட்கிறாங்க, நான் எந்த அமல்களை செய்கின்றேனோ இந்த அமல் உன்னிடத்திலே புறக்கணிக்கப்பட்ட அமலாக இருந்துவிடக்கூடாது, உன்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத அமலாக இருந்துவிடக்கூடாது. வஅமலம் முத்தகப்பலா, உன்னிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்க வேண்டும். அப்பதான் நன்மை கிடைக்கும், அப்பதான் உன்னுடைய ரஹ்மத் கிடைக்கும். அதை வச்சுதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், அதை வச்சுதான் உன்னுடைய மன்னிப்பு கிடைக்கும். வஅமலம் முத்தகப்பலா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக என்னுடைய அமல்கள் இருக்க வேண்டும். அந்த ஸ்டேஜில் அது இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கருத்து, நான் செய்யக்கூடிய அமல்களை நீ ஏற்றுக்கொள், நீ அதை புறக்கணிச்சிடாத. எனக்கு தெரிந்த மாதிரி நான் செய்யறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யறேன், என்னுடைய இறையச்சம் எவ்வளவோ அதை முயற்சி செஞ்சு நான் செய்யறேன், நான் பலவீனமானவன், குறை உள்ளவன், என்னால் முடிந்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இதை தயவு செய்து நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு நேரத்திலும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். நான் இந்த அமல் செஞ்சுட்டேன், எனக்கு இந்த நன்மை கிடைக்கும், அப்படி போறதில்லை. அப்படி ஒரு முஃமின் செல்ல மாட்டார். இதற்கு சரியான சான்றுதான் நாம் ஏற்கனவே அந்த துஆவை வைத்திருக்கிறோம். கஅபத்துல்லாவை கட்டியதை விடவும் ஒரு சிறந்த பணி ஏதாவது இருக்க முடியுமா? கஅபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி இருக்கிறார்கள், அவர்களுடைய மகனாரையும் சேர்த்து. எவ்வளவு அழகான ஒரு பணி! அந்த இடத்தை அல்லாஹ் நிர்ணயித்த இடம். புனர் நிர்மாணம் செய்வதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா தேர்வு செய்கின்றான். இரண்டே நபர்கள் சேர்ந்து அல்லாஹ்வினுடைய அந்த ஆலயத்தை, கட்டடத்தை கட்டுகிறார்கள். அல்லாஹ் நமக்கு இதற்கு பொறுப்பாக்கிட்டானே, நம்ம பெரிய ஆளு, நம்ம இப்படி அப்படி ரெண்டு பேருமே நினைக்கல. கட்டக்கூடிய நேரத்தில் அங்க யாருமே இல்லை, இரண்டு நபர்கள் இருக்கிறாங்க, கட்டுறாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது ஃபியூச்சர் என்ன ஆகும் சொல்லிட்டு. ஆனால் அன்று கட்டி கேட்ட துஆ இன்று ஹஜ்ஜுடைய காலங்களில் கால் வைப்பதற்கு இடம் இல்லாத கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி முடித்ததற்கு பின்னால் என்ன துஆ கேட்கிறாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா. அமல செஞ்சிட்டோன்ற இருமாப்பு இல்ல, இந்த நன்மையை, இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்க செஞ்ச இந்த பணி இருக்குது, இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இதை நீ ஏத்துக்காம விட்டுட்ட அப்படின்னா, எங்களால முடிஞ்சது, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க கட்டி இருக்கோம், எங்களுக்கு தெரிந்ததை போன்று நாங்கள் இந்த கட்டடத்தை எழுப்பியிருக்கிறோம். ரப்பனா தகப்பல் மின்னா, இந்த இப்பணியை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக நீ அனைத்தையும் செவியுறுபவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த துஆவை பாருங்க. நான் பெர்ஃபெக்டா செஞ்சிட்டேன், நான் சரியா செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நினைக்கல. அவங்களே செய்யாம வத்துபு அலைனா, நான் செய்த இந்த பணிகளில் குறை இருக்கலாம், தவறு இருக்கலாம், பர்ஃபெக்டானவன் நீ ஒருவன் தான், நிறைவானவன் நீ ஒருவன் தான், நான் செய்த இந்த விஷயங்களில் குறைபாடுகள் இருக்கலாம். வத்துபு அலைனா, எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. எவ்வளோ பெரிய பொறுப்பை செய்துவிட்டு, எவ்வளவு அழகான வேலையை முடிச்சிட்டு, இதை ஏற்றுக்கொள், இதில் இருக்கக்கூடிய தவறுகளை மன்னித்து விடு, எங்களை நீ மன்னித்து விடு என்று கேட்கக்கூடிய இந்த அழகான இந்த விஷயத்தை தான் ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் ஒரு அடியார் செய்ய வேண்டும். எந்த அமலாக இருந்தாலும் சரி, 2 ரக்காத் தொழுதால், யா அல்லாஹ் இந்த தொழுகையை நீ ஏற்றுக்கொள், இதில் இருக்கக்கூடிய தவறுகளை நீ மன்னித்து விடு, எங்களை நீ மன்னி என்ற இந்த 2 அடிப்படையிலும் எந்த ஒரு நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கு பின்னால் நான் செய்துவிட்டேன், நன்மை செய்துவிட்டேன் என்ற பெருமை இல்லாமல் இப்படித்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்டாக வேண்டும் என்பதற்கான சான்றைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதித்து வைத்திருக்கின்றான். 23 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பணி செய்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நான் உங்களிடத்தில் எனது பொறுப்பை, எனது பணியை செய்து விட்டேனா, எத்தி வைத்து விட்டேனா என்பதற்கு சஹாபாக்கள் நீங்கள் சரியாக பணியை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று பதில் சொல்லிய பின்பும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றான், உங்களுடைய இந்த பணி நிறைவடைய போகின்றது, இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் மரணத்தை எய்த போகிறீர்கள். இப்போ இந்த நேரத்தில் இந்த 23 ஆண்டுகளுடைய பணிக்கான கடைசி துஆ பாருங்க.
ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ்வை நீங்கள் அளவுக்கு அதிகமாக துதித்து தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள், அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்று ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தரான்? 23 வருஷம் நான் சரியா செஞ்சுட்டேன் நீங்களும் நினைக்காதீங்க, அப்படி நினைக்க கூடாது. செய்த விஷயங்களில் தவறு இருக்கலாம், குறைபாடு இருக்கலாம், அதை மன்னின்னு சொல்லி என்கிட்ட கேளுங்க. அதில் இருக்கக்கூடிய தவறுகளை நான் அகற்றுவதற்கு போதுமானவன், உங்களை நான் மன்னிக்கின்றேன் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறானே தவிர இந்த அமல் பர்ஃபெக்ட், நீங்க பர்ஃபெக்டா செஞ்சிட்டீங்க, நீங்க செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைச்சிருச்சு, அப்படி போயிடாதீங்க. அப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை கேட்டிருக்கிறார்கள். இந்த 3ம் இன்ஷா அல்லாஹ் இம்மைக்கும் மறுமைக்குமான விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறுவதற்கு இந்த 3ம் நிச்சயம் அவசியம். கல்வி அறிவு, அவர் சாப்பிடக்கூடிய அவருடைய வாழ்வாதாரம் தூய உணவாக அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹலாலானதாக இருக்க வேண்டும். செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.